கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஐக்கிய உபவாச ஜெப ஊழியங்கள் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி என்னாகமம் 23ஆம் அதிகாரம், அதிலே 23ஆம் வசனம். யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. யார் இந்த யாக்கோபு, யார் இந்த இஸ்ரவேலர்கள் என்றால், தேவனை ஆராதிக்கிற ஜனம். தேவனை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு மந்திரவாதமும் எந்த ஒரு குறி சொல்லுதலும் செயல்படாது என்பதை தேவன் இங்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. நாம் வேதத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம், அதிலே 10ஆம் வசனத்தை பார்க்கலாம். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திற்கு போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்ததினால அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக தேவன் தன்னுடைய தாசனாகிய மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து அந்த எகிப்து தேசத்தின் பார்வோனிடத்தில் சென்று ஒரு காரியத்தை செய்கிற சம்பவம் தான் இது. இப்போ பார்க்கும்போது அந்த பார்வோனுக்கு முன்பாக ஆரோன் தன் கையில் இருந்த கோலை கீழே போடும்போது அந்த கோல் பாம்பாக மாறிவிட்டது, சர்ப்பமாகி மாறிவிட்டது. உடனே எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரை அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படியே செய்தார்கள். பார்வோன் உடனே தன்னுடைய ராஜ்யத்தில் இருந்த சகல சூனியக்காரனையும் சகல சாஸ்திரிகளையும் மந்திரவாதிகளை அழைத்து மோசேக்கு ஆரோனுக்கு முன்பாக நிறுத்தி, அந்த மந்திரவாதிகளும் தங்கள் கைகளில் இருந்த கோல்களை ஒவ்வொன்றாய் போட போட அவைகளெல்லாம் சர்ப்பமாகி மாறிக்கொண்டிருந்தது. அவைகள் சர்ப்பமாகி மாறிக்கொண்டிருந்த பார்வோன் ஒரு நினைத்திருக்கலாம், மோசையின் ஆரோனுடைய கோலை செயலிழக்க பண்ணிவிட்டோம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, 12ஆம் வசனம், அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கி போட்டது. ஆரோனுடைய கையில் இருந்த அந்த கோல் எகிப்தின் மந்திரவாதிகளுடைய சகல கோல்களை விழுங்கி போட்டது. அதாவது எகிப்தின் மந்திரவாதிகள் கொண்டு வந்த சகல மந்திர வித்தைகளையும் இந்த ஆரோனுடைய கையிலிருந்து விழுந்த கோலில் உருவான சர்ப்பமானது சகலத்தையும் விழுங்கி போட்டது. அந்த மந்திரவாத கிரியைகள் எல்லாம் அங்கு மந்திரவாதிகளும் மந்திரவாத கிரியைகளும் செயலற்று நிற்கிறதை இங்கு பார்க்க முடிகிறது. ஒரு அருமையான சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு வாலிபன் ஒரு அழகான வாலிப மகளை தன்னுடைய வாழ்க்கையில எப்படியாவது அவளை மயக்கி அவளை தனக்கு மனைவியாக்கி கொள்ள வேண்டும் என்று அந்த வாலிபன் முயற்சி பண்ணி அவனுடைய முயற்சி தோல்வி அடைந்ததுனால அவன் ஒரு மந்திரவாதி அணுகி எப்படியாவது இந்த வாலிப மகளை மயக்கி இவளை எனக்கு மனைவியாக்கி கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்பி அந்த மந்திரவாதி அணுகி ஒரு நல்ல தொகையை கொடுத்து அந்த மந்திரவாதியிடத்தில் எப்படியாவது இந்த வாலிப மகளை நான் திருமணம் பண்ண வேண்டும் என்று சொன்னான். அந்த மந்திரவாதியும் அவனுடைய விருப்பத்தின்படியே அந்த அழகான வாலிப மகளை பின்தொடர்ந்து அவருடைய காலடி மண்ணை எடுத்து அவருடைய தலைமுடியை எடுத்து இன்னும் அந்த அருமையான மகள் உபயோகப்படுத்துகிற சில பொருட்களை எடுத்து தன்னுடைய மந்திர அறையில 7 பிசாசுகளை வரவழைத்து அநேக மண்டை ஓடுகள், அநேக மனிதர்களுடைய கால் கை எலும்புகள், அது மட்டுமல்ல பயங்கரமான மந்திர வித்தைகள் எல்லாம் கற்றுக்கொண்ட அந்த மந்திரவாதி
தன்னுடைய அறையில் இருந்து ஒரு லெமனை கையில வைத்துக் கொண்டு பயங்கரமாக மந்திரம் பண்ணி எப்படியாவது இந்த வாலிப மகளை மனதையும் சிந்தையையும் எப்படியாவது மயக்கி இந்த வாலிபனுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவன் தீவிரமாய் மந்திரவாதம் செய்து கொண்டிருந்தான். தன்னுடைய எல்லா மந்திர வித்தைகளையும் செயல்படுத்தி மந்திரவாதத்தை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த அறைக்குள்ளே ஒரு வெளிச்சம் இறங்கி வந்தது. அந்த வெளிச்சத்தின் நடுவினிலே ஒருவர் நின்றார். அந்த வெளிச்சத்தின் நடுவிலே ஒருவர் நின்ற போது இவனுடைய எல்லா மந்திர வித்தைகள் செயலற்று போக ஆரம்பித்தது. அந்த வாலிப மகளுக்கு விரோதமாய் இவன் செய்த சகல மந்திரங்களும் சகல சூனியங்களும் சகல யாகங்களும் செயலற்று போய நின்றது. காரணம் என்ன தெரியுமா? அந்த வாலிப மகளுடைய பேர் எலிசபெத். அந்த வாலிப மகள் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மகள். அந்த வாலிப மகள் கர்த்தரை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுக்கு வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்ட அந்த மகள். அந்த மகளுக்கு விரோதமாய் இந்த வாலிபன் மூலமாய் இந்த மந்திரவாதி செய்த சகல மந்திர வல்லமைகளும் செயலற்று போனது. அந்த மந்திரவாதியின் பெயர் தொட்டண்ணா. அவர் இன்றைக்கு இயேசுவை தரிசித்து அதற்கு பிறகு அவர் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தேவ மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணம் என்ன தெரியுமா? அந்த வாலிப மகளுக்கு விரோதமாய் யாக்கோவுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எந்த ஒரு மந்திரவாதங்களும் எந்த ஒரு சூனியங்களும் அது செயல்பட முடியாது. அந்த அந்தகார வல்லமைகளுக்கு அதிகாரம் கிடையாது. இயேசு கிறிஸ்து வல்லமைக்கு முன்பாக எந்த மந்திரவாதங்களும் எந்த வில்லு சூனியங்களும் எந்த தகடுகள் எவைகள செய்யப்பட்ட காரியங்களை இருந்தாலும் அவைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கு முன்பாக ஒன்றுமே செயல்பட முடியாது. ஒருவேளை இந்த மந்திரவாதியை போல மற்றவர்களுக்கு மந்திரம் செய்கிறவர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய மந்திர வல்லமைகளை விட்டு மனம் திரும்புங்கள். மந்திரவாதத்தை பயன்படுத்தி மற்றவருடைய வாழ்க்கை முடக்கும்படியாக மற்றவர்களை செயலற்று போக பண்ணும்படியாக தங்களுக்கு விரோதமாய் இல்லை தங்களுக்கு வேண்டாதவர்கள் வாழ்க்கையை சூறையாடும்படியாக யாராவது மந்திரவாதிகளையும் சூனியக்காரர் பில்லு சூனியக்காரரை தேடி போவீர்கள் என்றால் தயவு செய்து மனம் திரும்புங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாபமாய் மாறிவிடும். ஒருவேளை இந்த மந்திரவாதத்தினாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இன்னைக்கு அநேகம் மந்திரவாதத்தில் பாதிக்கப்பட்டு சரங்களை செயலிழந்து கிடக்கிற அநேகராய் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் வேதம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த மந்திரவாத வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கு முன்பாக நிற்க முடியாது. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவேளை நீங்கள் மந்திரவாதத்தில் பாதிக்கப்பட்டு உங்கள் குடும்பம் பயங்கரமான பிரிவினைக்குள்ள இருக்கலாம். இல்லை மந்திரவாதத்தில் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகள் செயலற்று இருக்கலாம். இல்லை மந்திரவாதத்தினால பில்லிசூனியத்தில் பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு கொடுமையான பாதிப்பை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் அறியாதவர்களாய் கூட இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கு முன்பாக எந்த மந்திரவாதமும் எந்த பில்லிசூனியமும் எந்த வலுசர்ப்ப வல்லமைகளும் எந்த பொல்லாத ஆவிகளும் நிற்க முடியாது. அவருடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது. யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. எந்த ஒரு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மந்திரவாதங்கள் செயல்பட முடியாது. பில்லிசூனிய ஆவிகள் செயல்பட முடியாது. காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, அவருடைய நாமம், இயேசு கிறிஸ்து ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லாவற்றை முடக்கும் வல்லமையுடையது. இன்றைக்கு அநேகரை இந்த பொல்லாத வல்லமையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாதிப்பிலிருந்து இயேசு ஒருவர் தான் விடுவிக்க முடியும். இந்த பில்லிசூனிய பிடியிலிருந்து இயேசு ஒருவரால் தான் விடுவிக்க முடியும். இந்த பில்லிசூனியத்தை பாதிக்கப்பட்ட வியாதியிலிருந்து இயேசு ஒருவர் தான் விடுவிக்க முடியும். ஏனென்றால் அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன். உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிற எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாகவும் இப்படிப்பட்ட வல்லமைகள் செயல்பட முடியாது. அது எவ்வளவு பெரிய மந்திரவாதம் இருந்தாலும் சரி,
அது எவ்வளவு பெரிய பில்லிசூனி ஆவிகள் இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய தாயத்துகள் தகடுகள் என்ன காரியம் இருந்தாலும் சரி, அது செயல்பட முடியாது. ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட வல்லமையினால பாதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்றால் இயேசுவை நோக்கி பாருங்கள். எப்படி அந்த வாலிப மகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரங்கள் செயலிழந்ததோ, எப்படி தேவ மனிதராகிய ஆரோனுக்கு முன்பாகவும் மோசேக்கு முன்பாகவும் பார்வோனுடைய மந்திரவாதிகளும் பார்வோனுடைய சூனியக்காரர்களும் அந்த பொல்லாத ஆவிகளும் எப்படி செயலற்று போனதோ, அப்படியே உங்களுக்கு முன்பாகவும் எல்லா வல்லமைகளும் செயலற்று போகும். இயேசு உயிருள்ள தெய்வம். இயேசு உயிரோடு இருக்கிறார். அவரால் உங்களை விடுதலையாக்க முடியும். இந்த இயேசு நோக்கி பாருங்கள். இந்த இயேசு நோக்கி பாருங்கள். அவர் நிச்சயமாய் இப்படிப்பட்ட பாதிப்பில் இருந்து எத்தனையோ ஜனங்கள், நாங்கள் செய்கிற ஊழியத்தின் மூலமாய் எத்தனையோ மக்கள் இப்படிப்பட்ட பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெறுகிறதை நாங்கள் கண்கூடாக காணுகிறோம். இது எங்களால் அல்ல, இயேசு கிறிஸ்துவால, அவருடைய இரத்தத்தின் வல்லமையினால, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால முற்றிலும் செயலிழந்து போகும். ஒரு நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் இப்பொழுது இயேசு நோக்கி பாருங்கள். செயலிழந்த உறுப்புகள் செயல்படும். பிரிந்த குடும்பங்கள் மறுபடி இணையும். தேவன் அதை செய்வார். இயேசு நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் நீர் சொன்னீர், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொன்னீரே. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் விரோதமாய் பார்வோனுடைய மந்திரவாதிகளை பயன்படுத்தின போது ஆரோனுக்கு முன்பாகவும் மோசேக்கு முன்பாகவும் அந்த மந்திரவாதியின் மந்திர கிரியைகள், சூனிய கிரியைகள் செயலற்று விழுந்தது போல தொட்டனா என்ற மந்திரவாதி எலிசபெத் என்ற வாலிய மகளுக்கு விரோதமாய் பசியம் பண்ணும்போது எப்படி இயேசு வெளிப்பட்டு அந்த மந்திர கிரியைகளை முறித்துறோ, இப்பொழுது மந்திரவாதத்தினாலே பில்லிசூனியத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதிக்கப்பட்ட உறுப்புகள், இப்படிப்பட்ட கிரியைகளினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகளில் இருந்து அசுத்த வல்லமைகள், மந்திர வல்லமைகள் இப்படி இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து வெளியே போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு தொடுவதாக. மந்திர கிரியைகள், தாயத்துகள், சூனிய வல்லமைகள் எல்லாம் மை தகடுகள் எரிந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உயிர் தந்த வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்குவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா சூனியங்கள், சர்ப்பத்தின் ஆவிகள் எரிந்து போய் இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்கள் இப்படி விடுதலை ஆவார்களாக. தேவனுடைய அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. பிரிந்த குடும்பங்கள் இணையட்டு இயேசுவின் நாமத்தினாலே. நம்முடைய வல்லமை இறங்குவதற்காய் நன்றி. அற்புதங்கள் நடப்பதற்காய் நன்றி. சூனியங்கள் எரிவதற்காய் நன்றி. நம்முடைய மகிமை வெளிப்படுவதற்காய் நன்றி. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.